அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன் அமர்விலும் துவாவுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த அமர்விலும் துவாவுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகின்றோம். வரப்போகின்ற அமர்விலும் இன்ஷா அல்லாஹ் துவாவுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ், அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمنين الدعاء سلاح المؤمنين وعماد الذين ونور السماوات والارض. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ், துவா ஆகிறது சிலாஉல் முஃமினின், முஃமினுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா செய்வது என்பது முஃமினுடைய ஆயுதம். முஃமின்களுக்கு வேற எந்த ஒரு ஆயுதமும், கத்தி, கேடயம், அருவாள் போன்ற எந்த ஒரு ஆயுதமும் மக்களுக்கு, முஃமினான மக்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு வேண்டிய ஒரே ஆயுதம் அவனுடைய துவா தான். துவா செய்தமையானால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பிரச்சனைகளை நீக்கி அடைகின்றான். சற்று சிந்தித்து பார்க்க அல்லாஹ் நல்லடியார்களே, துவா என்பது மக்களுடைய ஆயுதமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தார்கள். எனவே வாழும் காலங்களில் அதிகம் அல்லாஹின் துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.